எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஏக ஸ்லோகம் அப்படிங்கிற வரிசையில் அற்புதமான சுந்தரகாண்ட ஸ்லோகத்தை பார்க்கலாம். சுந்தரகாண்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், 68 சர்க்கங்கள் இருக்கும். இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. சுலப சுந்தரகாண்டம், அப்புறம் 2 நிமிடத்தில் சுந்தரகாண்டம், இந்த மாதிரி ஒரு பக்க சுந்தரகாண்டம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது ஒரே ஸ்லோகத்தில் உள்ள சுந்தரகாண்டம். இதில் என்ன விசேஷம்னா, இது ராகவேந்திர மகாபிரபு அவர்களால் இயற்றப்பட்டது. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, எஸ்ய ஸ்ரீ ஹனுமான் அனுக்கிரக பலோத் தீர்ணாம் புதிர் லீலையா லங்காம் பிராப்ய நிசாமிய ராமதயிதாம் பங்கத்வா வனம் ராட்சசான் அக்ஷாதீன் வினிஹத்ய வீக்ஷ்ய தசகம் தக்த்வா புரீம் தாம் புனக தீர்ணாப்திஹி கபிபிர் யுதோ யமநமத் தம் ராமச்சந்திரம் பஜே. ஒரு 8 வரிகள் உள்ள ஸ்லோகம் இது. இது ஸ்ரீ ராகவேந்திர மகா சுவாமிகள் அருளிய ஏக ஸ்லோக சுந்தரகாண்டம். எவருடைய அனுக்கிரக பலத்தினால் ஸ்ரீ ஹனுமர் கடலை விளையாட்டாக கடந்து இலங்கையை அடைந்து ராமருடைய பிரிய மனைவியான சீதாதேவியை பார்த்து ஆறுதல் சொல்லி ராவணனுடைய அசோகவனத்தை அழித்து அக்ஷன் முதலான ராட்சசர்களை வதம் செய்து தசக்ரீவனான ராவணனை பார்த்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவன் கேட்காமல் ஹனுமனுடைய வாலில் தீ வைத்த போது அந்த தீயினாலேயே இலங்கையை எரித்துவிட்டு மீண்டும் கடலை கடந்து வானரர்களோடு வந்து ராமரை வணங்கி சீதா தேவியுடைய சூடாமணியை கொடுத்து அவர் மனசை சந்தோஷப்படுத்தினாரோ அந்த ராமரை பூஜிக்கிறேன். தம் ராமச்சந்திரரே பஜேகம் அப்படின்னு முடிக்கணும். இந்த ஸ்லோகத்தை சொன்னோம் அப்படின்னா சுந்தரகாண்டம் முழுமையாக பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ராகவேந்திர மகா சுவாமிகள் அருளின இந்த மந்திரம் அப்படிங்கிறதுனால அவருடைய பரிபூர்ண அருளும் அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பாக எல்லா சுந்தரகாண்ட ஸ்லோகத்தை விடவும் இந்த ஸ்லோகம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. ஏன்னா மகான் அவர்களுடைய கைகளால் எழுதப்பட்டது இந்த சுந்தரகாண்டம். இது ரொம்ப விசேஷமானது. முடிஞ்சால் சனிக்கிழமைகளில் இல்லை தினமும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை உத்தேசித்து இதை ரெகுலராக படிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் படித்து பயனடைஞ்சு பாருங்கள். ஏக ஸ்லோகம் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி சுந்தரகாண்டத்தை பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லோகா சமசா சுகினோ பவந்தோ ததாஸ்து.